வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ரொம்ப ஃபேமஸான பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியையும் சேமியாவையும் பயன்படுத்தி ரொம்ப பர்ஃபெக்டான பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாயாசம் செய்கிறதுக்கு பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இந்த நெய் நல்லா உருகி வந்துடணுங்க. நெய் இந்த அளவு நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த திராட்சை நல்லா உப்பி வரட்டுங்க. பாருங்கள், திராட்சை இந்த அளவு உப்பி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு அதே நெய்லையே நான் 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. இது பாயாச சேமியா. இதை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நெய்லையே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போவுமே சேமியாவை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா பாயாசம் நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சேமியா இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். சேமியாவை மாற்றிட்டு வேறொரு வானிலை அடுப்பில் வச்சு அதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்தோம், அதே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம கரண்டியை வச்சு கருகிராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு ஜவ்வரிசி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சிடலாங்க. இதை அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றி நம்மளோட ஜவ்வரிசி சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், 3/4 பதம் அளவுக்கு ஜவ்வரிசி வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லாவே வெந்துடும். அதனால் இந்த அளவு 3/4 பதம் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. பாலை சூடோடு சேர்த்திங்கன்னா பால் தெரிஞ்சு போயிருங்க. அதே நேரத்தில் காய்ச்சாத பால் சேர்த்தா கூட தெரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பால் நல்லா கொதித்து வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பால் இந்த அளவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் சேர்த்துக்கலாங்க. நெய்யில் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து வச்ச சேமியாவை இப்போ இந்த பாலோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சேமியாவும் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. நம்ம சேமியாவை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கறதுனால அதோட கலரும் அதோட டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த சேமியாவை சேர்த்துட்டு இந்த சேமியா ஃபுல்லாக வெந்துடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நல்ல மீடியமான ஃப்ளேம்லேயே இதை நம்ம கொதிக்க விட்டுலாங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவு சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். ஒரு 4லேருந்து 5 ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். அப்போ பாயாசம் நல்லா வாசனையோடு இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேங்க. நான் சொன்ன அளவுகளோடு செய்கிறவங்களுக்கு இந்த 1/2 கப் சர்க்கரை ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி உங்கள் சுவைக்கேற்ப சர்க்கரை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. 2 நிமிஷம் இது நல்லா இந்த அளவு கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க உலர் திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பால் பாயாசத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.